ஓம் சாய்ராம். ஜஸ்டிஸ் எம்பி ரேகோ அவரோட வாழ்க்கையில் பாபாவின் அனுபவங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்போ கேட்க போகிறோம். ரேக் வந்து குரு பௌர்ணிமாக்காக 1912ஆம் ஆண்டு ஷீரடியை நோக்கி பயணிக்கிறாரு. அப்போ வந்து அவர் மன்மாடு கிட்ட இருக்கும்பொழுது அங்கே நிறைய பக்தர்களை பார்க்குறாரு. அந்த பக்தர்கள் எல்லாரும் வந்து ஒரு அழகான கூடையை வச்சுட்ருக்காங்க. அந்த கூடையில் ரொம்ப அழகான மலர் மாலைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மலர் மாலைகளெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு வந்து மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம குருவை பார்க்கறதுக்காக நம்ம போகிறோம், நம்ம ஒரு பூ மாலை கூட நம்ம பாபாவுக்காக வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் ஷீரடியை வந்து சேர்றாரு. ஷீரடிக்கு வந்து அடைஞ்ச உடனே அவர் துவாரகமாய்க்கு பாபாவோட தரிசனத்திற்காக போகிறாரு. பாபாவோட தரிசனத்துக்கு போனபோது பார்த்தா பாபா கழுத்தில் அவ்வளவு மலர் மாலைகள், அவ்வளவு அழகான பூக்களான அமைக்கப்பட்ட மலர் மாலைகளை வந்து அவர் போட்டுட்டு அவ்வளோ சுமையோடு அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவருக்கு இன்னும் வேதனை ஜாஸ்தி ஆகுது. இத்தனை மலர் மாலைகளோடு அவர் உட்காந்துட்டு இருக்காரு, ஆனால் இதில் ஒரு மலர் மாலை கூட என்னால் வந்து சமர்ப்பிக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தப்பை வந்து அவர் உணர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த நேரத்தில் வந்து பாபா என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கழுத்தில் இருக்க மாலையிலேருந்து கொஞ்சம் மாலையை அப்படியே கழற்றி ரே கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பாபா இப்படி கொடுத்த உடனே ரேகுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பாபாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ ஒரு பிரியம் இருந்தால் நம்மளோட தப்பையும் மன்னிச்சு அதை மறந்து நமக்கு இப்படி ஒரு குரு பௌர்ணிமாவுக்கு அவர் அணிவிச்சிட்டு இருந்த மாலையே நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த 1912ஆம் ஆண்டே ரேக் வந்து ஷிரடிக்கு போகும்போது ஒரு 100 ரூபாயை தன்னோட பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறாரு. அப்போ அவர் துவாரகமாய் போன உடனே அவர் வந்து பாபாவோட தரிசனத்துக்கு போன உடனே பாபா வந்து அவர்கிட்ட தட்சணை கேட்குறாரு. முதல்ல 40 ரூபாய் தட்சணை கேட்குறாரு. ரேக் ரொம்ப சந்தோஷமாக பாபாவுக்கு 40 ரூபாயை தட்சணையாக வழங்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இன்னும் ஒரு 40 ரூபாயை கேட்குறாரு. அந்த 40 ரூபாயும் ரேக் வந்து மனப்பூர்வமாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா 20 ரூபாயை வந்து பாபா தட்சணை கேட்குறாரு. அந்த 20 ரூபாயும் சந்தோஷமாக சமர்ப்பிக்கிறாரு. அவர் கையில் இப்போது ஒரு பைசா காசு கூட இல்லை. இருந்தாலும் அவர் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பாபா கேட்கும்போது அவருக்கு தட்சணை கொடுத்துட்டோங்கிற ஒரு சந்தோஷம். அதனால அவர் திருப்தியாக அது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ பாபா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் தட்சணை கேட்குறாரு. அப்போ ரேக் சொல்கிறாரு, பாபா என்கிட்ட வேறு பணமே இல்லையே தட்சணை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன உடனே பாபா சொல்கிறாரு, அப்படியா நீ போய் வேற யார்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு வந்து எனக்கு தட்சணை கொடு அப்படிங்கிறாரு. அப்போ ரேக் சொல்கிறாரு, பாபா எனக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல, நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்கன்னா நான் அவங்கக்கிட்டேயே போயிட்டு தட்சணை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. சரி நீ வந்து ஷாமா கிட்ட போ அப்படிங்கிறாரு. உடனே ரேக் வந்து மாதவராவ் தேஷ்பாண்டே கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்ததை துவாரகமாயில் நடந்த விஷயத்த சொல்லி தட்சிணை வந்து கொடுக்கும்படி கேட்குறாரு. அப்போ ஷாமா சொல்கிறாரு, பாபா வந்து இங்கே தட்சணைன்னு எதை குறிக்கிறாருன்னா உன்னோட மனசு, உன்னோட புத்தி, உன்னோட நேரம், உன்னோட பக்தி, ஆத்மார்த்தமான பக்தி, இதை தான் வந்து பாபா தட்சணையாக கேட்குறாரு. அவர் வந்து பணத்தை வந்து தட்சணையாக உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. உடனே ரேக் வந்து துவாரகமாய்க்கு வராரு. வந்து பாபா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஷாமா கிட்ட தட்சணை கேட்டால் அவர் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. பாபா சிரிச்சுக்கிட்டே சரி இப்போ தீக்ஷித் கிட்ட போ அப்படிங்கிறாரு. சரின்னு காக்கா சாஹேப் தீக்ஷித் கிட்ட போகிறாரு. இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட தீக்ஷித் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாபா தட்சணைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணமே இல்லாத போது அவர் கேட்குறாருன்னா என்கிட்ட பணமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நீ வந்து ஒரு அவமானமாக நீ கருதக்கூடாது. அதே மாதிரி பாபாவுக்கு தட்சணை கொடுக்கறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து பிக்ஷை கேட்குறதையோ இல்லை பாபாவுக்காக நம்ம பிக்ஷை கேட்க போகும்போது அதை நம்ம ஒரு அவமானமாக கருதக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சூழ்நிலையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாபாவுடைய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாரு. உடனே இவர் வந்து ரேக் வந்து துவாரகமாய்க்கு வந்து தீக்ஷித்தோட விளக்கத்தை பாபாவிடம் சொல்கிறாரு. பாபா அதுக்கும் சிரிச்சுக்கிட்டு இப்போ நானா சாஹேப் சாந்தோர்கர் கிட்ட போ அப்படிங்கிறாரு. சரின்னு ரேக் வந்து நானா கிட்ட போகிறாரு. நானா வந்து உன்னோட சூழ்நிலை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது, உன்னோட கஷ்டத்தை நான் நல்லா உணர்கிறேன். பாபா நம்மக்கிட்ட தட்சணை கேட்டு நம்ம இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளோ மனவேதனையை கொடுக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போ நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனாலும் ஒரு 200 ரூபா வந்து என்னோடய பாக்கெட்டில் வச்சுப்பேன்.
அந்த 200 ரூபாயில் 100 ரூபாயை வந்து என்னோட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மிச்சம் 100 ரூபாயை வந்து கோப்பர்கானில் ஒரு ரிசர்வ் மாதிரி யார்கிட்டையாவது கொடுத்துட்டு வருவேன். அப்புறம் இங்கே ஷிரடிக்கு வந்ததுக்கப்புறம் பாபா வந்து என்கிட்ட தட்சணை கேட்கும்போது நான் பாபா கேட்க நான் வந்து இந்த 100 ரூபாயிலிருந்து தட்சணையை கொடுத்துட்டே இருப்பேன். இந்த 100 ரூபாய் முடிஞ்ச உடனே நான் வந்து கோப்பர்கானுக்கு ஆள் விட்டு அனுப்புவேன். அவங்க வந்து அந்த பணத்தை எனக்கு அனுப்புவாங்க. அப்போ நம்ம வந்து சந்தோஷமாக பாபாவுக்கு தட்சணை கொடுத்துடலாம். நீயும் வந்து பேசாமல் இதையே ஃபாலோ பண்ணு நெக்ஸ்ட் டைம்லேருந்து. அப்போ உனக்கு வந்து பாபா கேட்கும்போது நம்மளால் தட்சணை கொடுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் உனக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் ரேக் வந்து நானாவை போயிட்டு சந்திக்கிறது எங்கன்னா கண்டோபா கோவிலில். அந்த நேரத்தில் நானா வந்து உபாசனி சாஸ்திரிகளோடு உட்காந்து சில ஸ்கிரிப்சர்ஸ்லாம் ரிலிஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் படிச்சுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவர் போயிட்டு இந்த தட்சணையை பற்றி கேட்குறாரு. அதோட விளக்கத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ பாபா கிட்ட ரேக் சொல்கிறாரு, இந்த மாதிரி நானா வந்து இப்படி விளக்கம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விளக்கத்தை கேட்டுட்டு பாபா சிரிச்சுட்டே இருக்காரு. அப்போ வந்து ரேக் வந்து அங்கே துவாரகமாயில் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்ருக்காரு. அந்த நேரத்தில் பாபா வந்து நானாவை கூப்பிட்டு அனுப்புகிறாரு. நானா வந்த உடனே அவர்கிட்ட 40 ரூபாய் தட்சணை கேட்குறாரு. நானாவும் அதை கொடுத்துடுறாரு. திருப்பி கொஞ்ச நேரத்தில் இன்னும் 40 ரூபாய் கேட்குறாரு. அந்த 40 ரூபாயும் கொடுக்கப்படுறது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து 20 ரூபாய் கேட்குறாரு. அதுவும் கொடுத்துடுறாரு. இப்போது மொத்தமாக அந்த 100 ரூபாய் அவர்கிட்ட இருந்த 100 ரூபாய் பாபா வந்து தட்சணையாக வாங்கிட்டார் நானா கிட்ட இருந்து. உடனே வந்து திரும்பியும் தட்சணை கேட்குறாரு. கேட்ட உடனே இப்போ நானா கிட்ட பணம் இல்லை. இவர் வந்து ஆல்ரெடி கோப்பர்கானுக்கு ஆளை வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அங்கே இருக்க ரிசர்வில் இருக்க 100 ரூபாயை கொடுத்து அனுப்பப்படி. ஆனால் இங்கேருந்து செய்தி அங்கே போயிட்டு அங்கேருந்து ஆள் வந்து இவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு அந்த டைம் எடுக்கும் இல்லையா. ஆனால் பாபா அவருக்கு அந்த நேரத்தை கொடுக்காம உடனே தட்சணை வேணும்னு கேட்குறாரு. அப்போ நானாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அவமானமாக போயிடுது. ஐயோ, பாபா வந்து நம்மக்கிட்ட பணம் கேட்குறாரு. ஏன்னா இவர் வந்து நல்ல வசதி படைத்தவர் தானே. ஸோ நம்மக்கிட்ட வந்து பணம் இல்லை கொடுக்கறதுக்குன்னு சொல்கிறது அது எவ்வளோ ஒரு பெரிய அவமானம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஒரு அவமானப்படுறார் அவர். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ரேக் வந்து பார்த்துட்டே இருக்காரு. ரேக் முன்னாடி தான் இது எல்லாமே நடக்குது. அப்போ ரேகுக்கு வந்து இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கொடுப்பவன் நான் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை தான் பாபா எல்லாருக்கும் புகட்ட நினைக்கிறாரு. ஷாமா சொன்ன விளக்கமோ, தீக்ஷித் சொன்ன விளக்கமோ, இல்லை நானா சொன்ன விளக்கமோ அல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது தட்சணையிலிருந்து. கொடுப்பவன் நான் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, குபேராஞ்சே குபேரா அப்படின்னு சொல்லிட்டு தாஷ்கனு மகாராஜ் நம்ம சாய்நாதரை பற்றி பாடியிருக்காரு. குபேரருக்கும் குபேரர் அவர் நம்ம ஸ்ரீ சாய்நாதர். அவருக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கறதுக்கு இருக்கு? நம்ம கொடுக்குற பரிசு பொருட்களோ, நம்ம கொடுக்குற இந்த பணமோ, தட்சணை மூலமாக கொடுக்குறதோ, இது ஒன்றும் பாபாவுக்கு வந்து பெரிய விஷயமே இல்லை. இது அவரோட கஜானாவை நிரப்ப போகிறது இல்லை. ஆனால் நம்ம கிட்டேருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, அந்த ஆழ் மனசுலேருந்து வர உண்மையான பக்தி, அவர் மேலே வர அந்த பிரேம பக்தி ஒன்று மட்டும்தான் சாய் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிற பாடத்தை ரேக் வந்து இங்கே கற்றுக்கிட்டாரு. இந்த பக்தியை, இந்த ஆழ் மனசுலேருந்து நம்ம கொடுக்க வேண்டிய பக்தியையும் அன்பையும் நான் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ரேக் மனசார வந்து பாபா கிட்ட வேண்டிக்கிறாரு. இதோட தொடர்ச்சியை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓ